குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன்வேலி. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 21/12/2025 ஞாயிற்றுக்கிழமை, மார்கழி மாதம் 6ஆம் நாள், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:24க்கு. கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று காலை 9:33 வரை பிரதமை, பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:16 வரை மூலம், பின்பு பூராடம். நாமயோகம் இன்று மாலை 4:53 வரை விருத்தி, பின்பு துருவம். கரணம் இன்று காலை 9:33 வரை பவம், பின்பு இரவு 10:10 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்தயோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:16 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. சந்திராஷ்டமமுடைய ராசி ரிஷபராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ சந்திர பகவானை வழிபட மன சஞ்சலம் அகலும். திங்கட்கிழமை நாட்களிலும் சந்திர பகவானை வழிபடலாம். அதே போல சந்திர தரிசன நாளிலும் ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை சொல்வது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளில்தான் ஸ்ரீ சந்திர பகவானுடைய தரிசனம் 3ஆம் பிறையாக வெளிப்படும். இந்த பிறையை பார்ப்பவர்களுக்கு நல்ல ஞானம், நல்ல அறிவு, நல்ல சிந்தனை, மன நிம்மதி, புத்தி கூர்மை, எல்லா விதமான ஞானமும் அவர்களுக்கு கிடைக்கும். எப்படியாவது பிறையை பார்த்து விடுங்கள். ஒரு சில நேரங்களில் மேகமூட்டமாகவோ அல்லது பிறை தெரியாமல் கூட இருக்கும். பிறை தெரிந்தால் நீங்கள் பாக்கியவான்கள், அதிர்ஷ்டசாலிகள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். 12 ராசிக்காரர்களும் பிறையை பார்க்க முயற்சி செய்தால் நல்லது. ஸ்ரீ சந்திர பகவானுக்குண்டான காயத்ரி மந்திரம்: ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். இந்த நாள் ஸ்ரீ சந்திர பகவானுக்குண்டான காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்வது நல்ல அனுகூலத்தை கொடுக்குங்க. விரதாதி விசேஷங்கள்: சந்திர தரிசனம் மற்றும் கரிநாள். கரிநாளுக்குண்டான நாளில் கருவேப்பிலையை கொண்டு விநாயகப் பெருமானை உருவமாக செய்து கருவேப்பிலை சாதம் நைவேத்தியம் செய்து அதனை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். இப்படி செய்வதால் விநாயகப் பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? மந்திர உபதேசம் பெறுவதற்கு உகந்த நாள், கடன் அடைப்பதற்கு நல்ல நாள், கிழங்கு வகைகளை பயிரிடுவதற்கு சிறந்த நாள், சுரங்க பணிகளை மேற்கொள்ள ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது.
மதியம் 2:02 முதல் 3:43 வரை மேஷ லக்னம். 3:44 முதல் 5:37 வரை ரிஷப லக்னம். 5:38 முதல் இரவு 7:43 வரை மிதுன லக்னம். இரவு 7:44 முதல் 9:54 வரை கடக லக்னம். இரவு 9:55 முதல் நள்ளிரவு 12 மணி வரை சிம்ம லக்னம். 12:01 முதல் காலை 2 மணி வரை கன்னி லக்னம். 2:01 முதல் காலை 4 மணி வரை துலாம் லக்னம். 4:01 முதல் 6:05 வரை விருச்சக லக்னம். காலை 6:10 முதல் 8:20 வரை தனுசு லக்னம். 8:21 முதல் 10:26 வரை மகர லக்னம். 10:27 முதல் மதியம் 12:20 வரை கும்ப லக்னம். 12:21 முதல் 2:01 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினை முழுதும் களைவாய் சிவசூரியனே போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். ஸ்ரீ சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரத்தையும் பாராயணம் செய்யுங்கள். ஓம் அச்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத்து. இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை உச்சரித்தால் ஆன்மபலம் உண்டாக்கும், ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, அஷ்ட ஐஸ்வர்ய விருத்தி உண்டாகும். சூரிய பகவானுடைய அனுகிரகம் இருப்பவர்களுக்கு தந்தையுடைய வழியிலும் முன்னோர்களுடைய ஆசையும் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகம் வேண்டுமென நினைப்பவர்கள் சூரிய பகவானை வழிபடுங்கள். அதே போல கண் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் சூரிய பகவானை வணங்குவது நல்லது. சூரிய பகவானை வணங்குபவர்களுக்கு ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தி உண்டாக்குங்க. இந்த நாள் 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் ரொம்ப ஸ்பீடாக விறுவிறுப்பாக முடிப்பீங்க. ஒரு பிரைட் ஃபியூச்சர் நோக்கிய பயணங்கள் தான் உங்களுக்கு இருக்க போகுது. வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. எதையுமே சில குறை நிறைகள் இருந்தால் கூட பெரிதுபடுத்த வேண்டாம். யாராவது தப்பு பண்ணால் கூட அந்த தப்பை பெருசாக்காதீங்க, சாதாரணமாக எடுத்துக்கோங்க. உங்களுடைய குண மன அமைப்பு தான். ரொம்ப நெருக்கமானவங்க தப்பு பண்ணால் நம்ம அதை பெருசாக எடுத்துக்க மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த நாள் நீங்கள் இருக்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட கண்டிப்போ கடும் கோபமோ இருக்கக்கூடாதுங்க. யாரையும் வெறுப்புணர்வோட பேச வேண்டாம். அது உங்களுக்கு சில நேரம் மன சங்கடத்தை ஏற்படுத்திடும். கோபத்தில் பேசும்பொழுது தெரியாது, கோபம்லாம் தணிஞ்சு சாந்தமான பிறகு நம்ம ஏன் அவங்கள திட்டணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. அந்த ஒரு நிலைக்கு தேவையில்லை. மற்றவங்களையும் நீங்கள் கஷ்டப்படுத்த வேண்டாம், மனம் புண்படுத்தாதபடிக்கு பேசுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய ஒவ்வொருத்தருடைய குணத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது நல்லது. வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் பார்க்கும் பொழுது ரொம்ப பொறுமையும் நிதானமுமாக இருக்கணுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி இருவருமே அந்த நல்ல தம்பதிகள் அப்படிங்கிற ஒரு பேர், ஒரு திருப்தி, சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருக்கும். கணவருக்காக மனைவியும், மனைவிக்காக கணவனும் விட்டு கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க. குடும்ப விஷயங்களில் வேறு தன்மை இருந்தாலும் தம்பதிகளுக்கு இடையே மட்டும் பார்க்கும் பொழுது ஒரு அனுகூலம் உண்டுங்க. மகிழ்ச்சிகரமாக இருக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கியிருக்குவீங்க. குழந்தைகளிடத்திலும் சரி, மனசை நிம்மதியாக திறந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் வரலாம். குழந்தைகளிடத்த அன்பு காட்டுங்க. எப்பவுமே பணம் பற்றின சிந்தனைகள் தான் அதிகமாக இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு. எதிர்பார்த்த இடத்துல பணம் கிடைக்குமா, இன்னைக்கு நம்ம இந்த வேலை செஞ்சால் நடக்குமா,
நம்ம நேற்று செஞ்ச வேலைக்கு என்ன பலன் இருக்கும், அதனால் என்ன நமக்கு லாபம் உண்டு, இப்படி அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. வருங்காலம் ஃப்யூச்சர் பற்றின எண்ணங்கள் இருக்கும். ஃப்யூச்சருக்கு ஏற்ற மாதிரி இப்போவே ஒரு சில வேலைகளை செய்யணும்னு நினைப்பீங்க. ஒரு சில வேலைகளை அட்வான்ஸாக கூட செஞ்சுடுவீங்க. நடக்கிறதுக்கு முன்னாடியே யோசிக்கக்கூடியவங்க நீங்கள். எதுலையுமே ஃபார்வர்டாக வரணும். வாழ்க்கையை லீட் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு முன்கூட்டியே சில முயற்சிகள்லாம் ஏற்படுவீங்க. நெருக்கடியான சில பிரச்சனைகள் கொஞ்சம் குறையலாங்க. ஆனால் முழுசாக குறைஞ்சுதானே சொல்ல முடியாது. தேவைக்கு ஏற்ற மாதிரி பணம் வரும். அந்த பணம் உடனடியாக செலவாயிடும். ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய விருப்பம் நிறைவேறும். எண்ணத்தப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்வீங்க. அதை செய்யறதுக்கு கொஞ்சம் போராட்டமாக இருக்கும். பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்காது. இந்த சொன்ன விஷயத்தை இந்த நாள் மட்டும்தாங்க, நாளைக்கு வேறொரு விதங்களில் இருக்கும். ஆக தினம் தினம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கணக்கிட்டு பாருங்கள். ஒரு அனுபவம் தான். நேற்று செஞ்ச தப்பு நாளைக்கு செய்யக்கூடாது. ஆக தினந்தோறும் உங்களுக்கு சொல்லக்கூடிய ராசி பலன்களில் இந்த கிரகங்கள் இப்படி இருந்தால் இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது முன்கூட்டி தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினாலும் அருளாலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய வேலைகளை பிளான் பண்ணி வச்சுக்கிறதும் ஒரு ஷேப்புக்கு கொண்டு வர்றது நல்லதுங்க. மனதில் அமைதி என்பது அதிகமாக இருக்கணும். வெளியே சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் மனசில் அழுதுட்டு இருப்பீங்க. மேஷராசிக்காரர்களே, உங்களுடைய ஓட்டம் மன ஓட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கோச்சாரத்தினுடைய நிலையை பார்த்தாலே, கிரக அமைத்தை பார்த்தாலே தெரியுதுங்க. ஆக எதற்கும் கவலைப்படாதீங்க, இதுவும் மாறும். இந்த நாள் மகிழ்ச்சிகரமாக வச்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குங்க. எந்த கிரகத்தினுடைய தாக்கமும் ஏற்படக்கூடாது அப்படின்னா சூரிய பகவானை வழிபடுங்க. அது மட்டும் இல்லைங்க, ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் கோதுமையினால் செய்த உணவுகளை தானமாக கொடுங்க. இது இந்த நாளுக்கான பரிகாரமாக எடுத்துக்கோங்க. இல்லை கோதுமையை உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் புறாக்கு உணவாக கொடுங்க. இல்லை காகத்திற்கு, ஏதாவது ஒரு பட்சிகளுக்கு அந்த கோதுமையை, பெரும்பாலும் கோதுமையை புறா சாப்பிடும், புறாக்கு உணவிடுங்க. இல்லை அப்படின்னாக்கா கோதுமையும் சூரிய பகவான் தான். அதே மாதிரி தானியங்களில் திணை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த திணையுமே சூரிய பகவானுக்கு உண்டான தானியம் தாங்க. அதுவும் புறாக்கு போடலாம். உங்களால் முடிஞ்சது ஒரு பட்சிக்கு கொடுங்க. எறும்புகளுக்கு உணவிடுங்க. கிரக ரீதியாக வரக்கூடிய சின்ன சின்ன தாக்கங்கள், சில பிரச்சனைகள் தீருங்க. ஹெல்த் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். உடல் சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரலாங்க. சூடு கட்டி, வயிறு வலி சம்பந்தமான சங்கடங்கள் ஏற்பட்டு தீரலாம். மனைவி சம்பந்தமான விஷயங்கள், உறவுகள் இடத்துல கொஞ்சம் பக்குவமாக அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிறது நல்லது. வீண்வாதம் எதிர்வாதம் இருக்கக்கூடாது. மேஷராசி என்பர்கள் செய்யக்கூடிய வியாபாரம் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு குறைந்த அளவுக்கு பலன் கிடைக்கும். இருந்தாலும் அதிலும் ஒரு திருப்தி இருக்குங்க. எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. தேவைக்கு ஏற்ற மாதிரி பணம் வரும். அந்த பணத்தை நல்ல விதமாக கையாளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. வரக்கூடிய காலம் பொற்காலமாக அமையுங்க. அந்த நம்பிக்கையோடு இருங்க. தெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. சிவபெருமான் பார்வதி தேவியை வழிபடுங்க. நால்வர் பெருமக்களுடைய ஸ்லோகங்கள் ஸ்துதிகளை சொல்கிறது நல்லது. அதிர்ஷ்டகரமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து போகணுங்க. வீட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு பிடிக்காம ஒரு சிலர் நடந்துக்கிட்டா கூட கோபப்படாதீங்க. விட்டு கொடுத்து போங்க. உங்களுடைய மனதை நீங்கள் தான் சரிப்படுத்திக்கணும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு யாராவது ஒருவர் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து போகக்கூடிய நபர்களாக இருப்பாங்கங்க. கைக்கு பணம் வரும். எதிர்பார்த்த இடத்துல, கேட்ட இடங்களில் உங்களுடைய தேவைகள்லாம் நிறைவேற போகுதுங்க. கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் குறையுங்க. ரொம்ப நெருக்கடிகள்லாம் இருக்காது. மனசை கவலைப்படாதீங்க. மனதை அமைதிப்படுத்துங்க. எல்லாம் இறைவனுடைய செயலுன்னு இருங்க. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி உங்களுடைய வேலைகளை ஒவ்வொன்றிலுமே கவனிங்க. சாப்பிடும்போது கூட கிருஷ்ணார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க. அந்த உணவு உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்குங்க. ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் ஒரு மத்தியமமான பலன்கள் பெறுவது போலத்தான் இருக்கு. தெய்வ வழிபாடு செய்தால் ஒரு படி முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் டே, ஒண்டர்ஃபுல் டே, ஆல் தி பெஸ்ட். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. சந்திராஷ்டமம்னாலே பயம் வேண்டாம். எதற்குமே கவலைப்படாதீங்க. இப்போ சொல்கிற சின்ன சின்ன எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. உங்கள் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிடுங்க. வர ஃப்யூச்சரை பற்றி அதிகமான பயம் இருக்கும். இதனால் ஒரு சிலருக்கு கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். இல்லைனா சிறுநீரக கல் சம்பந்தமான கோளாறுகள் இருக்கலாம். பயப்படாதீங்க. உங்களுடைய மெயின் வீக்னஸ்ஸே பயந்தாங்க.
பயந்தா என்ன நடக்கும்ன்றீங்க? ஒன்றுமே நடக்காது. அதற்கு நீங்கள் தெய்வத்தை வழிபடுங்க. உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க, குல தெய்வத்தை வழிபடுங்க, வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுங்க. அந்த தெய்வங்கள் தாங்க உங்களுக்கு துணை. யாரையும் நம்ப மாட்டீங்க, இருந்தாலும் உங்களுக்குள்ள நம்பாமையும் இருக்க முடியாது, யாரையும் வெறுக்கவும் முடியாது, ஒதுக்கவும் முடியாது. எல்லாருமே வேணும். எல்லாருமே வேணும்னாலும் யார் மேலேயாவது ஏதாவது ஒரு குறை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். உங்களை திருப்திப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. ஆனால் உங்களுக்கான வேலை நடக்கணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயங்களாக இருந்தாலும் செஞ்சு முடிச்சுடுவீங்க. அப்படி ஒரு சாதிக்கக்கூடிய திறன் கொண்டவங்க தான் ரிஷபராசி என்பர்கள். உங்களுடைய கோச்சாரத்தின்படி சந்திராஷ்டமம் தனுசுல சந்திர பகவான் இருக்கிறதுனால 8ஆம் வீடு உங்களுடைய ராசிக்கு அப்படிங்கிறதுனால சந்திர பகவானுடைய தோஷங்கள், அதாவது மறைவில் இருக்கிறாருங்க. அதோட சூரிய பகவானும் 7ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தை சஞ்சாரம் செய்கிறாங்க. சில நேரங்களில் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்காது. அதற்காக நீங்கள் எதையுமே மனசில் போட்டு குழப்பத்தை ஏற்படுத்திக்காதீங்க. இதுவும் கடந்து போகும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள்லாம் ஏற்படலாங்க. ஒரு சிலருக்கு செலவும் ஆகும். ஏதோ பணம் வருதே அப்படின்னு இருக்காதீங்க. அந்த பணத்தை நீங்கள் பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்குள்ள தேவையில்லாத ஒரு செலவு வரலாம். அந்த செலவுக்கு என்ன பண்ணுறது? வரவேண்டிய பணத்தையோ அல்லது கைக்கு வந்த பணத்தை தான் நீங்கள் செலவு பண்ணுவீங்க. ஆக சிக்கனமாக இருங்க. பெரிய அளவில் அகலக்கால் வைக்காதீங்க. எந்த முதலீடு செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை நல்லா யோசித்து முடிவெடுங்க. எதிர்பாராத செலவுகள் காரணமாக கையில் கொஞ்சம் கொஞ்சம் பணம் கரைஞ்சிக்கிட்டே போகும், உங்களுக்கே தெரியாது. அப்புறம் ஒரு நாள் கணக்கெடுத்து பார்க்கும்போது தான் தெரியும் இவ்வளோ பணம் செலவாயிருக்கான்னு. அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே மனவலி இருக்குங்க. ஆக வரதை முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால இன்றைய ராசி பலன் மூலமாக பொறுமையும் நிதானமாக பணத்தை கையாளணும். கையில் இருக்கே அப்படின்ட்டு எந்த விதமான ஆடம்பரமான விஷயங்களை செய்யாதீங்க. மனசில் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு, படிக்கக்கூடியவங்களுக்கு, அதே மாதிரி காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கட்டும், ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, நிறைய காம்படிஷன் இருக்குங்க. அந்த காம்படிஷன்லேருந்து வெளிவரதே உங்களுக்கு பெரிய மன உளைச்சலாக இருக்கும். ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க. யாருமே ஃப்ரெண்ட்ஸு தான், ஆனால் எல்லாருமே உங்களுக்கு சில நேரத்தில் அகெயின்ஸ்டாக கூட நடக்கலாம். உங்களை பற்றி புரிஞ்சிக்காமல் கூட சில நேரம் பேசிடலாங்க. பொறாமை குணம் யார்கிட்டையாவது வெளிப்படும் பொழுது உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்கும். சரின்னு விட்டுருங்க. அவங்கக்கிட்ட ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு வாக்குவாதம் செய்யாதீங்க. யார்கிட்டையும் நியாயத்தை போய் பேசாதீங்க. நியாயத்துக்காக நீங்கள் நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் திரும்பவும் அடி கிடைக்கும். ஆகவே நியாயம் பக்கம் நீங்கள் பேசுவது வீண். நடப்பது எல்லாம் நல்லதுக்கே அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை நினச்சி வழிபடுங்க. சந்திர பகவானுடைய தோஷங்கள் இருக்கிறதுனால மன நிம்மதி கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குங்க. எப்பொழுதுமே வந்தால் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த நேரம் காலம் வரும்பொழுது உங்களுக்குள்ள குழப்பம் அதிகமாக தான் இருக்குங்க. பணம் கொடுக்க வாங்கக்கூடிய விஷயங்களை தவிர்க்கணும். கடன் வாங்குறத தவிர்க்கணும். யாருக்காவது நீங்கள் கடன் கொடுக்கணும், உங்களால் இன்றைக்கி செய்ய முடியல, கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குன்னா அவங்கக்கிட்ட எக்ஸ்கியூஸ் பண்ணி கேளுங்க. ரொம்ப கனிவாக பேசுங்க, பணிவாக இருங்க. அவங்கக்கிட்ட எந்த விதமான எதிர்வாதமோ வீண் விவாதமோ பேசினா கடன் கொடுத்தவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. உங்கள் மேலே கோபந்தான் வருங்க, இன்னும் நெருக்கடியை கொடுப்பாங்க. அந்த நிலை உங்களுக்கு வரக்கூடாதுன்னா கடன் வாங்கின இடத்துல நிதானமாக பதில் சொல்ல பழகிக்கோங்க. அது உங்களுக்கு இந்த நாள் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குங்க. பெரிய பெரிய விஷயங்களை பற்றி ஆசைப்படுவீங்க. தொழில் இதெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நிறைய ஐடியா வரும். ஆனால் அந்த ஐடியாக்கு ஏற்ற மாதிரி பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி பணத்தை இந்த நாள் உங்களால் தயார் பண்ணக்கூட முடியாது. பெரிய பெரிய நபர்கள்கிட்ட பணம் கேட்கணும்னு நினச்சிருப்பீங்க, அதுவும் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகலாங்க. வெளி உலகத்தில் வெளி நட்புகள்கிட்ட ரொம்ப கவனமாக நடக்கிறது நல்லது. மனசில் பட்டதை யார்கிட்டையும் அப்படியே பேசிடாதீங்க. தேவையில்லாத விரயங்கள்னால நெருக்கடிகள் வரலாம். குடும்பத்திலும் சரி வெளி இடங்களிலும் சரி ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக உஷாராக இருங்க. பொறுமையாக இருக்கணுங்க. உணவு சம்பந்தமான விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. மன கட்டுப்பாடு அவசியம். வெளியிடங்களுக்கு செல்பவர்கள் உணவை வெளியில் வாங்காதீர்கள். குடிக்கும் தண்ணீரிலும் ஜாக்கிரதையாக இருங்கள். அவ்வப்போது ஏற்படக்கூடிய சில ஏற்ற இறக்கங்களை சமாளித்து கொண்டால் தப்பித்து கொள்ளலாம். கையில் பணம் குறைவாகத்தான் இருக்கும். அந்த குறைவான பணத்தை வைத்துதான் இந்த நாளை நீங்கள் நகர்த்த வேண்டும். வேறு வழியில்லை என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல் எளிமையாக இருந்து கொண்டால் நல்லது. அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறங்க. கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விட்டு கொடுத்து தாங்க போகணும். நான் அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ண மாட்டேன், நான் இப்படி தான் அப்படின்னீங்கன்னா அது தேவையில்லாமல் இன்னும் மன சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் போயிடுங்க. படிக்கிறது பாகவதம், இடிக்கிறது பெருமாள் கோவிலுன்னு சொல்லுவாங்க. ஆக பேசுறது ஒன்று செய்யறது ஒன்றுன்ற மாதிரி இருக்காதீங்க.
உங்களுடைய வேலைகளை நீங்களே மிக அழகாக கோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லதுங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப கன்ஃபியூஷனாக இருப்பீங்க. ரோகிணி நட்சத்திரம் தான் சந்திர பகவான், அவரே மறைவான இடத்துல இருக்கிறதுனால உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஃப்யூச்சருக்காக யோசிப்பீங்க, அதுவே உங்களுக்கு சரிவர இருக்காது. அடிக்கடி இடத்த மாற்றணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வேறு இடங்களுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸ்டடீஸ் பற்றின குழப்பங்கள் இருக்கும். எதிர்கால தேவைக்காக சில வருமானத்தை பெறுவதற்கு கூட குழப்பங்கள் இருக்கலாங்க. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பணம் சம்பந்தமான டைட் பொசிஷன் இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக கேட்ட இடத்துல பணம் இருக்காது, கையிலையும் பணம் இருக்காது. நீங்கள் எதிர்பார்க்க இடத்துல டிலே ஆகலாம். ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு பண ரீதியாக சங்கடம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து போகிறது நல்லது. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட், ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ. மிதுன ராசி அன்பர்களுக்கு தம்பதியர்களுக்கு இடையே நல்ல புரிதலும் அந்யுன்யம் இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நல்ல ஜாலியான ஒரு மொமெண்ட் ஏற்படுங்க இந்த நாளில். ஞாயிற்றுக்கிழமை தினம் லீவுன்றதுனால குடும்பத்தோட வெளியூர்களுக்கு போகிறதும் அல்லது குடும்பத்தோட குழந்தைகளோட கோவிலுக்கு போயிட்டு வர்றது போன்ற விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்திக்குவீங்க. நிறைய அரேஞ்ச்மெண்ட் நடக்க போகுது மிதுன ராசி அன்பர்களுக்கு. காற்று ராசி அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு இடங்களுக்கு போகணுங்கிற விருப்பம் உங்களுக்கு இருக்குங்க. உங்களை கட்டி போட்ட ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வெளியூர்களுக்கு போயிட்டே இருக்கணும்னு நினைப்பீங்க. ஒரு இடத்துல அமர்ந்து வேலை பார்க்குறதுன்றது அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. அது முடியாது, வேறு ஆப்ஷனல் இல்லை அப்படின்னா தான் ஒரு இடத்துல இருப்பீங்க. நீங்கள் பேச வேண்டிய விஷயங்களை கூட அதிகமாக பேசிகிட்டே இருப்பீங்க. அது உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிங்கன்னா அது மணிக்கணக்காக போயிட்டே இருக்கும். அதுக்கு எண்டு காடே கிடையாதுன்னு சொல்லலாம். அப்படியாப்பட்டவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. உங்களுக்கு நண்பர்கள் கொஞ்சம் அதிகங்க. நண்பர்களால் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கள் உதவி செய்ய போய் அது அவங்களுக்கு சங்கடமாக மாறி இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் பிரச்சனைகள்லாம் நீங்கள் போகுதுங்க. உங்களுடைய வேலைகளில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், டெவலப்மெண்ட் இருக்கும். ஒரு பெனிஃபிட் இல்லாமல் எந்த வேலையும் நீங்கள் செய்ய மாட்டீங்க. சும்மா ஒரு சின்ன இடத்துக்கு போகணுன்னா கூட அந்த இடத்துக்கு போனால் எனக்கு என்ன கிடைக்கும், என்ன நடக்கும், அதனால் என்ன அப்படிங்கிறத கேட்பீங்க. தெய்வ வழிபாடில் அதிக கவனம் செலுத்துங்க. அதிலும் பெருமாளுடைய வழிபாடு செய்யுங்க. திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்க பெருமாளுடைய வழிபாடு செய்து பாருங்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று இந்த கிருஷ்ண பகவானுடைய மந்திரத்தை சொல்றவங்களுக்கு சீக்கிரமாக இடம் கூடி வருங்க. திருமணத்திற்குண்டான விஷயங்களை நீங்கள் துவங்க ஆரம்பிக்கலாங்க. வெளி நபர்களுடைய ஆதரவுகள் இறக்கம், ஒரு சில புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க. செய்கிற பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சில சோர்சஸ்லாம் கிடைக்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பணத்தை பத்திரப்படுத்துங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய சுப காரியங்களுக்கு செய்யறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. அதுக்கும் பணம் தேவைப்படும். பொன் பொருள் சம்பந்தமான விஷயங்களில் நாட்டங்கள் உண்டாகும். மனசில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரப்போகுதுங்க. கவலைகள் எல்லாமே மாறப்போகுது, மறைய போகுது. ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்த நினச்சிக்குவீங்க. எதிர்பார்த்தபடி வெளியூர்களிலோ வெளிநாடுகளிலோ உங்கள் வீட்டில் இருந்தோ கூட நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. வருவாய் சம்பந்தமான விஷயங்கள், பணம் ரெவென்யூ தொடர்பாக கை நீட்டினீர்கள், ஆனால் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியுமா என்பதை யோசிக்க வேண்டும். இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருங்க மிதுனராசி அன்பர்கள். நீங்கள் விரும்பினபடி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வர முடியுங்க. பெரியவங்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்கிறது நல்லது. தன்னிச்சையாக எந்த விஷயங்களையும் ஈடுபடாதீங்க. மற்றவங்களுடைய குணத்தை புரிஞ்சுக்கோங்க. தம்பதியர்களுக்கு இடையே நல்ல அனுசரணையான போக்கு இருக்குங்க. உங்கள் துணைவருடைய விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவீங்க. தேவைகள் எல்லாமே நிறைவேறும். ஆசைகள் கைகூடும். அவங்கவங்க செய்யக்கூடிய தொழிலையும் வியாபாரத்தும் நல்ல கலை கட்டுங்க. அபூர்வமான விஷயங்களை செய்ய நினைப்பீர்கள். ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கூட பிறந்தவங்களால ஒரு சில நன்மைகள் ஏற்படுங்க. பலம் பொருந்தியவங்களாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, பேசினாலே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க. அவங்க எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக உங்களை வாழ்த்துறாங்களோ அதுக்கேற்ற பலன் தான் கிடைக்குங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதியவர்களோடு, அதாவது ஒரு புதிய நபர்களோடு ஒரு அறிமுகம் ஏற்படலாங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எச்சரிக்கையாகவே இருக்கணும். எதையும் அலட்சியம் வேண்டாம். பொறுமையும் நிதானமாய் இருக்கணுங்க. பெரியவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதைகளை கொடுங்க. எல்லாம் தனக்கு தெரியும் என்கிற நோக்கத்தில் இருக்காதீங்க. கவனமாக செயல்பட்டால் நன்மைகள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் டே, ஒண்டர்ஃபுல் டே, ஹாப்பி மொமெண்ட்ஸ் ஃபார் யூ. கடகராசி அன்பர்களுக்கு இல்லத்தில் நல்ல காரியங்கள் நடைபெற போகுதுங்க. வீட்டில் சுப விசேஷங்கள்,
மங்களவாத்தியம் ஒலிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. தெய்வ கடாட்சத்தை பெறுகிறீர்கள் கடகராசி அன்பர்கள். கெட்டிமேளம் கொட்டக்கூடிய அமைப்பானது உங்களுக்கு சீக்கிரமாக அமைந்திருக்கிறது. தெய்வத்தினுடைய அனுகிரகங்க. நீங்கள் செய்த பிரார்த்தனைக்கு நல்ல பலன் கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய நல்ல மனசுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நல்லதாக தான் நடக்குங்க. இந்த நாள் ஆரம்பமே குதூகலமும் கொண்டாட்டமும் ஹாவ் அ நைஸ் டே மாதிரி தான் இருக்குங்க. இந்த நாள் முழுமையாகவே ஒரு ஃபுல்ஃபில் இருக்குங்க. ஒரு சந்தோஷம், நிம்மதியாக இருப்பீங்க. ஏதோ ஒரு நல்ல காரியத்தை செய்ய போகிறோம் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்குள்ள மேலே வெளிப்படும். கடகராசி அன்பர்களுக்கு சுபகாரிய சம்பந்தமான முயற்சிகள்லாம் கை கொடுங்க. அந்த நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு தேவையான பணமும் கிடைக்கும். பண வரத்து அதிகரிக்கும். முக்கியஸ்தர்களோடு உங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் இருக்கலாம். சமூகத்தில் நல்ல நாட்டமும் நல்ல எண்ணங்களும் இருக்குங்க. சொசைட்டியில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். முக்கியஸ்தர்களோடு சில பேச்சுவார்த்தைகள் நடக்கலாங்க. என்டர்டெயின்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பீங்க. அது வெளியூர் போகிறதா இருக்கட்டும் அல்லது வெளி இடங்களுக்கு போகிறதாக இருக்கட்டும். விடுமுறை நாட்கள்லேயுமே உங்களுடைய வேலைகள் அதிகமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒதுக்கி வச்சுட்டு தெய்வ பணிகளில் ஈடுபாடு காட்டுவீங்க. பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக ஓடுவீங்க. கடகராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிநாதனான சந்திர பகவான் மிகச்சரியாக 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் சூரிய பகவானோட கடன், நோய், எதிரி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க, ருண ரோக சத்ருன்னு சொல்லுவாங்கங்க. இந்த 3 பிரச்சனைகள் அதிகம் இருக்கிறவங்க வீட்டில் ருண விமோக்ஷணம் பாட்டை போட்டு கேளுங்க. அதே மாதிரி கந்தசஷ்டி கவசம் கேட்கறது நல்ல பலனை தரும். வீட்டில் ஸ்ரீ லலிதா சகசரநாமம், ஸ்ரீ விஷ்ணு சகசரநாமம், லலிதாம்பிகையினுடைய ஸ்லோகங்கள் இதெல்லாம் கேட்கறதுனால வாஸ்து குறைபாடுகள்லாம் தீருங்க. உங்கள் கைக்கு பணம் வரலை, வேலையில் ஒரு அபிவிருத்தி இல்லை, டெவலப்மெண்ட் இல்லை, ரொம்ப சோர்வாக இருக்கீங்க, வர வேண்டிய பணம் கூட தள்ளிக்கொண்டே போகுது, கைக்கு வந்த பணம் உங்களுக்கு செலவு பார்க்க முடியல அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் திருஷ்டி சுற்றி போட்டுக்கலாங்க. வீட்டுக்கும் சரி ஒரு எலுமிச்சை கனி திருஷ்டி சுற்றி போடுங்க. நீங்கள் கோவிலுக்கு போனாலும் சரி, அங்கேயும் சில ஆலயங்கள், ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோவில் மற்றும் சில தெய்வ கோவில்களில் திருஷ்டி கழிப்புன்னு ஒன்று உண்டுங்க. அதை செஞ்சுக்கினீங்கன்னா உங்களுடைய வேலைகள் இருக்கக்கூடிய மற்ற சுற்றி இருக்க உங்களுடைய கண் திருஷ்டிகள் நீங்குங்க. கடகராசி அன்பர்கள், படிப்படியாக தாங்க சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் குறையுங்க. மாணவ மாணவிகள், காலேஜ் படிக்கிறவங்களுக்கு, ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு ஒரு சில நேரங்களில் ஆதாயம் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது நீங்கள் எழுதுகிற எக்ஸாம்லேயே இருக்கட்டும் அல்லது காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயே ஆகட்டும் அல்லது இன்டர்வியூ சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டால் கூட கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி நல்ல அறிவு துணிவோடு பதில் சொன்னால் நிச்சயம் உங்களால் வெற்றி பெற முடியுங்க. அக்கறை காட்டுவீங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் சிந்தனைகள் மாறலாம். தொழில் வளர்ச்சிக்கு உண்டான உதவிகள் தாராளமாக கிடைக்குங்க. போட்டிகள் இருக்கும். காம்படிஷன் இல்லாத இடமே கிடையாது. தொழில் முறைகளில் போட்டி இருக்கும், வியாபாரத்தில் போட்டி இருக்கும். மாணவ மாணவிகள் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எதிராக ஒரு சில வேலைகளை செஞ்சுட்டா அதிலையுமே ஒரு போட்டி வரலாங்க. மற்றவங்களுடைய குண நலன்களை தெரிஞ்சுட்டு செய்கிறது நல்லதுங்க. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை லாவகமாக அனுசரித்து போகிறது நல்லது. அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுபமான நாளாக இருக்குங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும், பலவீனங்கள் நீங்குங்க. ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். ஒருவருடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கை நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. ஆல் தி பெஸ்ட். ஹாவ் அ நைஸ் டே. எதற்குமே கவலைப்படாதீங்க. தெய்வம் உங்கள் பக்கம். கடவுள் உங்களோட தாங்க இருக்கிறாரு. எதற்காகவும் பயமும் வேண்டாம், கவலையும் வேண்டாம். எல்லாத்தையும் தூக்கி தூரமாக போடுங்க. உங்களுக்கான வேலைகளை அந்த ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பார்த்துக்க போகிறார். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி தொடங்குங்கள். அனைத்திற்கும் ஆதாரமானவர் அவரே. அவரே உங்களுக்கு துணையாக இருப்பார். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ரொம்ப ஒரு ஹாப்பி மொமெண்ட்டாக, உங்களுடைய வேலைகள் எல்லாமே ரொம்ப திருப்தியாக, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக, ஃபுல்ஃபில்லாக இருக்க போகுதுங்க. தொடங்குற நேரமே உங்களுக்கு லக்கி டே. சிம்மராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களை நாடி வரப்போகுதுங்க. ஒரு நல்ல விஷயங்களுக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ அத்தனை வார்த்தைகளையும் நீங்கள் நினச்சிக்கலாங்க. லக்கி சொல்லலாம், அதிர்ஷ்டன்னு சொல்லலாம், வருமானம் உயரப்போகுதுன்னு சொல்லலாம், லாபமாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். இந்த நாள் உங்களுக்கு எல்லாமே நல்லது மட்டுமே நடக்க போகுதுன்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட நாளாக தான் இருக்குது சிம்மராசிக்காரர்களுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க.
மனசில் இருக்கக்கூடிய தயக்கத்தை உடச்சேரிங்க. தயக்கமே வேண்டாம். அந்த தயக்கந்தாங்க உங்களை அடுத்த கட்ட நிலைக்கு உயர்த்தாமல் கீழே அடிமட்டத்திலேயே வச்சுருக்கோம். ஆக நீங்கள் எதை உடத்தி எறியணும் அப்படின்னா தயக்கத்தை உடச்சி எரிஞ்சிட்டு வெளியே வாங்க. யாரை பற்றியும் எதை பற்றியுமே கவலைப்படாமல் உங்களுக்கான வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வரது ரொம்ப நல்லதுங்க. சாப்பிடக்கூடிய விஷயங்களில் கட்டுப்பாடு இருக்கணுங்க. ஒரு சிலருக்கு உணவு சம்பந்தமான விஷயங்களில் சில பிரச்சனை வரும். காரணம் என்ன தெரியுங்களா? சந்திர பகவான் தான் உணவுக்கு அதிபதி, குடிக்கிற தண்ணீருக்கு அதிபதி சந்திர பகவான். அவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடு மறையூர் ராசி. அந்த ராசி அதிபதி உங்களுக்கு 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய பாவத்தில் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. ஆகவே வெளியே போகிறவங்க கையில் சாப்பாடு எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி குடிக்கிற தண்ணீரையும் கையிலே கொண்டு போங்க. வெளி இடங்களையோ ஹோட்டல்லையோ போய் சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லதுங்க. புது விஷயங்களை தொடங்குறதுக்கு ஏற்ற நாள் அல்ல, அது மன கஷ்டத்தை ஏற்படுத்தலாங்க. தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு நெருக்கம் காணப்படலாம். கணவனுக்காக மனைவி, மனைவிக்காக கணவனும் விட்டு கொடுத்து போவீங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற குணம் உங்களுக்கு உண்டு. பெரிய பெரிய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருந்தா கூட அது பெரிய அளவில் ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைப்பீங்க. உங்களுடைய துணைவருக்கு தேவையான அளவுக்கு கிஃப்ட் கொடுப்பீங்க. சர்ப்ரைஸ் கிஃப்ட் கூட கொடுக்கலாங்க. குழந்தைகளுடைய விஷயங்களில் சுபகாரிய சம்பந்தமான செயல்கள் கைகூடி வருங்க. மனசில் நிம்மதியாக இறங்க, கவலையே இருக்க வேணாங்க. எண்ணத்தில் தெளிவு இருந்தாலே உங்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. குழப்பத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த நாள் குழப்பத்திற்கு எண்டு கொடுங்க, அதை வளர்க்காதீங்க. நல்ல ஒரு திறமையை வளர்த்துக்கலாம், நல்ல சிந்தனையை வளர்த்துக்கலாங்க. ஆனால் குழப்பத்தை வளர்க்காதீங்க, சந்தேகத்தை வளர்க்காதீங்க, சண்டையை வளர்க்காதீங்க. ஆக எதெல்லாம் செய்ய தேவையில்லையோ அதெல்லாம் வளர்க்காமல் இருக்கிறது நல்லது. குடும்ப தேவைகளை பார்த்து உணர்ந்து செய்யக்கூடிய சக்தி உங்களிடம் வெளிப்படலாங்க. 3வது நபர்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கலாம். வருமானம் உங்களுக்கு இரட்டிப்பாகலாங்க. இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கான பிஸ்னஸ் நல்லா இருக்கும். வியாபாரங்கள் களை கட்ட போகுதுங்க. வருமானம் அந்தந்த விசேஷத்துக்கு ஏற்ற மாதிரி, கிறிஸ்மஸாக இருந்தாலும் சரி அல்லது வரக்கூடிய பொங்கல் பண்டிகையாக இருந்தாலும் சரி, பொருள் விற்பனை உங்களுக்கு அமோகமாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய கடையை விஸ்தாரம் செய்யறதுக்கான சூழ்நிலைகள் அதிகரிக்கலாம். காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் மல்டிபிள் டாஸ்க் அப்படின்னுவாங்க. பலதரப்பட்ட விஷயங்கள் கொடுத்தா கூட அந்த சோதனைகளை சாதனைகளாக்கக்கூடிய அமைப்பு, சின்ன சின்ன பரிகாரங்களுக்கு அதற்குண்டான விடையை நீங்கள் தேடி பார்ப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் சில விஷயங்களை கடைப்பிடிப்பீங்க. தெய்வ வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவங்க நீங்கள். வியாபாரங்களில் யதார்த்தமாக இருப்பீங்க. ஆர்வம் அதிகரிக்கலாங்க. வெற்றிக்குரிய நாளாகவும் இருக்கு. அதிருஷ்ட திசை வடமேற்கு, அதிருஷ்ட எண் 4, அதிருஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாள், சந்தோஷமாக இருப்பீங்க. என்ஜாய்மெண்ட்டான ஒரு விஷயங்கள்லாம் நடக்குங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி செஞ்சு கற்றுக்குவீங்க. புதிய விஷயங்களில் நாட்டங்கள் உண்டாக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தி இருக்குங்க. ஒரு முழுமையான இன்ட்ரெஸ்டோட ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறதுனால லாபம் அதிகரிக்கும். உங்களுடைய பிஸ்னஸ் கை தூக்கி விடுங்க. செய்யக்கூடிய தொழிலையும் உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் வரலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒண்டர்ஃபுல் டேவாகவும் ஹாவ் அ நைஸ் டே அமைய போகுது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கன்னிராசி அன்பர்களுக்கு முக்கியமான நபர்களை பார்க்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருங்க. ஒரு சேஞ்ச் கிடைக்க போகுது. லைஃப்பில் எப்படியெல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்களோ, எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னு நினச்சிங்களோ, உங்களுடைய வியாபாரத்திற்கோ உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கோ இல்லைனா நீங்கள் புதுசாக தொடங்கக்கூடிய வேலைகளுக்கோ இந்த பிரமுகர்களுடைய ஒரு சந்திப்பானது உங்களுக்கு நல்ல அம்சத்தையும் நல்ல பலனையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. தொழில் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல வருமானம் கிடைக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமான பணம் வரப்போகுது. உங்களுடைய பிஸ்னஸை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போகிறீங்க. நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். ஆதாயம் ஏற்படுங்க. வருமானத்தை பன்மடங்கு பெருக்கிக்கிறதுலையே உங்களுடைய ஆர்வங்கள் இன்னும் மிகுதியாகும். கைக்கு ஒரு தொகை வரும்பொழுது இன்னும் மேலே இன்னும் பல தொகை கிடைக்கணும் அப்படின்னு உங்களுடைய பிரார்த்தனை செஞ்சு இந்த நாளுக்கான வேலையை தொடங்க போகிறீங்க. கன்னிராசி அன்பர்கள், உத்தியோகங்களில் நல்ல வளர்ச்சியும் மேலாண்மையான நிலைப்பாடு இருக்கும். உங்களை எல்லாருமே உயரத்தில் வச்சு தாங்க பார்ப்பாங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுடைய மூத்த அதிகாரிகள் ஆகட்டும், உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்களாகட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுடைய மனசில் நீங்கள் ரொம்ப வசந்த இடத்துல தான் இருப்பீங்க. உங்களை தலை நிமிர்ந்து தான் பார்ப்பாங்க. அந்த அளவிற்கு உங்களுடைய வேலைகள் ஒவ்வொன்றும் ரொம்ப முத்தாய்ப்பா
எல்லோருமே பாராட்டும்படியாக அமைய போகுதுங்க. அப்ரிஷியேட் கிடைக்கும், நிறைய ப்ரௌடு மொமெண்ட் உண்டாக்கும். அதாவது பெருமைக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்குங்க. உங்களை பற்றி உங்களுக்கே தெரியாது, உங்களை பற்றின விஷயங்கள் நிறைய இப்போ தான் வெளிப்பட போகுது. ஆர்வம் அதிகமாக இருக்கும். உங்களால் மனசு வச்சா கண்டிப்பாக இமயத்தையும் தொட முடியும், எவரெஸ்ட் சிகரத்தையும் தொட முடியும். கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய மனம்தாங்க முக்கியம். மனசை வச்சு நீங்கள் ஜெயிக்கணும், சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அந்த காரியத்தை தொட்டுட முடியும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் சரி, ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கும் சரி, நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. வீட்டில் பெற்றோர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்க. தாய் தந்தையினுடைய ஆதரவு கிடைக்குங்க. ஸ்கூல்லையும் சரி, உங்களோட டீச்சர்ஸ் கிட்ட நல்ல ஒரு பேர் கிடைக்கும். அவங்க உங்களுக்கு நல்லா கைட் பண்ணுவாங்க. எக்ஸாமுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர்ட் ஆகணும்னு சொல்லுவாங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸோட உங்களுக்கான ஒரு இன்ட்ராக்ட், அதாவது பேசக்கூடிய நேரம், தருணம், விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக திருப்திகரமாக இருக்குங்க. உங்களை பிடிக்காதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்லேயும் சரி, கன்னிராசி அன்பர்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ரிலேட்டிவ்ஸ் அவ்வளோ இருப்பாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனால் உங்களை சுற்றி எப்பொழுதுமே ஒரு நண்பர்கள் கூட்டம், அவங்களால உங்களுக்கு ஒரு வளர்ச்சி, நண்பர்களோட டீமாக சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணுறது, டீமாக ஒரு வெளி இடங்களுக்கு போகிறது, ஹோட்டலுக்கு போகிறது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்களே கமிட் பண்ணிவிட்டு அதில் ட்ராவல் ஆகிட்டு இருப்பீங்கங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், ஹெல்த் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு மைண்டும் நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க, மனசில் நிம்மதி இருக்கும். தம்பதியர்களுக்குள்ளும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். வீட்டில் எந்த விதமான வாக்குவாதமோ வீண் சண்டையோ எந்த சச்சரவோ இருக்காதுங்க. குடும்பம் சுமூகமாக நடக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்தபடி ஏதாவது சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது இந்த நாள் நடக்குங்க. பழைய பிரச்சனைகள் மனசில் ஒரு அளவுக்கு உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த பிரச்சனைக்கு இதுதான் வழி அப்படின்னு தெரியும் பொழுது அது அனுகூலமாக நடக்குங்க. பழைய சங்கடத்தை போட்டு மனசில் எதையுமே நினைக்காதீங்க. மனக்குழப்பத்திலிருந்து வெளிவர பாருங்க. உங்களுக்கு போதுமான அளவுக்கு போதும்னு சொல்கிற அளவுக்கு பணம் கிடைக்க போகுதுங்க. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ஹெல்த்தும் நல்லா இருக்குங்க, உங்களுடைய வெல்த்தும் நல்லா இருக்கும். அதாவது கையில் பணமும் இருக்கும், சொத்து வாங்குவீங்க. புதுசாக வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்குறோன்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்குங்க. கடன் பற்றிய பயம் கொஞ்சம் தேவை இருக்காதுங்க. ஏன்னா கைக்கு பணம் வர்றதுனால கடனை நீங்கள் திருப்பி செலுத்திடுவீங்க. எந்த புது கடனும் வாங்கக்கூடாதுன்ற எண்ணத்துக்கு வந்திருப்பீங்க. உங்களுடைய தொழிலை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும் உங்களுடைய வியாபாரத்தை நல்ல வளர்ச்சிக்கான விஷயத்தை கொண்டு வரத்துக்கு நிறைய முயற்சி பண்ணுவீங்க. கண்டிப்பாகங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்களுடைய வாழ்க்கை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொன்னது போல எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்குமோ அது நல்லதாகவே நடக்கும், நன்றாகவே நடக்கும் அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சவங்க நீங்கள். பெரும்பாலும் கிருஷ்ணர் வழிபாடு பண்ணுறது, பெருமாள் வழிபாடு பண்ணுறது, திருப்பதிக்கு போகிறது, எந்த ஒரு வைஷ்ணவ கோவில்களுக்கும் அதிகமாக போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இருக்குங்க. இந்த நாள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம், இந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் கன்னிராசி அன்பர்கள் இன்னைக்கு பூராட நட்சத்திரம் நடக்கிறதுனால மகாலட்சுமி கோவிலுக்கு போங்க. பெருமாள் உங்களுக்கு இஷ்ட தெய்வம், அவர் தான் உங்களுடைய ராசியினுடைய தெய்வமும் கூட. கன்னியினுடைய அதிபதி புதன் பகவான், புதன் பகவானுக்கு உண்டானவர் ஸ்ரீமன் நாராயணர். ஆக பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் மட்டும் போங்க, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போகாதீங்க, நீங்கள் மட்டும் போங்க. மனசார பெருமாளை வழிபடுங்க, அந்த கிருஷ்ண பகவானை வழிபடுங்க, கண்ணனுடைய வழிபாடுகளை செய்யுங்க, துளசி மாலை சாத்துங்க, கல்கண்டு வாங்கிக்கோங்க. அங்கே சுவாமிக்கு பிரசாதமாக வச்சு எல்லாருக்கும் கொடுங்க, பிரசாதமாக கொடுங்க. நைவேத்தியம் பண்ணதை வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக உங்கள் கையால் கொடுங்க. ஸ்ரீ ஆஞ்சநேயர் பெருமானுக்கு 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. இது மறைமுகமாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நிவர்த்தி பண்ணிவிட்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கான வழி என்ன அப்படிங்கிறது ஒரு யோசனை உங்களுக்கு கிடைக்குங்க. இது இந்த நாள் பரிகாரமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் மடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திப்புகள் ஏற்படலாம், புரிதல் இருக்கும், சொசைட்டியில் நல்ல பேர் புகழ் கிடைக்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தவறிப்போன வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கலாங்க. எதிர்பார்த்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும், கைக்கு வருமானம் கிடைக்கும், மனசில் நிம்மதி இருக்குங்க. எந்த வேலை எப்படி செய்யணுன்றத ரொம்ப அழகாக திட்டமிட்டு செய்வீங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன குழப்பங்கள்லாம் நீங்கள் போகுதுங்க. பணவரவு அதிகரிக்கும் நாளாக இருக்குது. ஆரோக்கியம் நல்ல விதமாக இருக்கும், ஆக்டிவாக இருப்பீங்க, ஹெல்த்தியாக இருப்பீங்க. உங்களுடைய லைஃப் ஸ்டைல்லே ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்க போகுதுங்க. இந்த நாள் ஒண்டர்ஃபுல் டேவாக, ஹாவ் அ நைஸ் டேவாக அமையறதுக்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். துலாம் ராசி அன்பர்களுக்கு பேச்சுக்களில் நல்ல ஒரு அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் இருக்குங்க. ஒரு நபரா 2 நபரா நீங்கள் பார்க்காத நபரே கிடையாது. எல்லாரையுமே சந்திக்கக்கூடியவங்க, மக்களோட தொடர்பில் இருக்கிறவங்க, சமூகத்தில் சொசைட்டியில் உங்களுக்கு நல்ல பேர் உண்டு. பெரிய பெரிய முதலாளிகள்லேருந்து
சாதாரண வேலையாட்கள் வரைக்கும் உங்களுக்கு எல்லாருமே அறிமுகமாயிருப்பாங்க. யார் யார் என்னென்ன நேரத்துக்கு தேவையோ அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு நீங்கள் வேலை பார்ப்பீங்க. அப்படிதாங்க துலாம் ராசி அன்பர்கள், உங்களுடைய நேர்மைக்கும் நியாயத்திற்கும் நம்பிக்கைக்குமே உங்களுக்கு ஒரு ஊரே சொந்தமாக இருக்குங்க. உங்களுடைய சொந்த ஊருக்கு போகிறவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் உங்களை பார்த்து அவ்வளவு சந்தோஷமாக ஆனந்தமாக இருப்பாங்க. உடன்பிறப்புகளுடைய செயல்கள் மகிழ்ச்சியை தருங்க. ஆதரவுகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அரசு சம்பந்தமான காரியங்கள்லாம் கைகூடி வரப்போகுது. துலாம் ராசி அன்பர்கள், சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாருங்க. அவர் உங்களுடைய 3ஆம் இடத்துல 10ஆம் வீட்டு அதிபதியோட இணைஞ்சிருக்கிறார். அதோட 2ஆம் வீட்டு அதிபதி இருக்கிறார். லாபாதிபதியோட சூரியனோட இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. சூரிய பகவான் கோவிலுக்கு போயிட்டு அங்கே கோதுமை வச்சு சிவசூரிய பகவானுக்கு சிகப்பு நிற வஸ்திரங்கள் சாற்றி தாமரப்பு வச்சு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்க. தெனை வைக்கலாம், இல்லைனா கோதுமையை பயன்படுத்தலாங்க. அதே மாதிரி நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு ராஜகிரகமாக இருக்கக்கூடியவருங்க. நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா சொத்துக்கள் வருங்க. அது தந்தை வழியில் வர வேண்டிய சொத்துக்கள் தேடி வரும். தாய் வழியிலும் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். உடன் பிறந்தவங்களோட ஒரு அனுகூலம் இருக்கும். இப்படி பல பலன்கள் உங்களுக்கு இந்த நாள் கிடைக்க போகுதுங்க. அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். அதிகாரமாக வலம் வருவீங்க. அதே மாதிரி அரசியல் வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பேச்சுக்கு மறுபேச்சு இருங்க. உங்களுடைய வார்த்தைக்கு தனி மகத்துவம் கிடைக்கும். தைரியமாக இருப்பீங்க. பொது இடங்களில் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவீங்க. வண்டி வாகனங்கள் பயன்படுத்துறதுல ரொம்ப திறமையானவங்க நீங்கள். கெட்டிக்காரத்தனம் அதிகம் உண்டு. உங்களோடு வேலை செய்யக்கூடிய மற்ற நபர்களையும் அனுசரித்து போவீங்க. வெளியே வேலைக்கு போகிறவங்களுக்கு வியாபாரம் திருப்திகரமாக நடக்குங்க. எதிர்பார்த்தபடி கையில் பணப்புழக்கம் இருக்கும். வெளிநாடு போகணும், வெளியூர்களுக்கு போகணும் அப்படிங்கிற உங்களுடைய பயணத்திட்டங்கள் எல்லாமே சக்ஸஸாக நடக்க போகுது. உழைப்புக்கு தகுந்தபடி முன்னேற்றம் இருக்கும். உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க நீங்கள். உழைப்பு தான் உயர்வு தருங்கிற வார்த்தையை அதிகமாக ஆழமாக நம்பக்கூடியவங்க நீங்கள். ஆக துலாம் ராசி என்பர்கள், குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குங்க. எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்திகள்லாம் வரப்போகுது. குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. இதிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. எதிர்பார்த்தபடி வாழ்க்கையை நல்ல விதமாக கொண்டு வருவீங்க. நல்ல வியூகங்கள் அமைச்சிக்குவீங்க. மன அமைதி இருக்க போகுதுங்க. உங்களுடைய ஒவ்வொரு வேலைக்குமே நீங்கள் திட்டமிட்ட மாதிரி அவ்வளோ திருப்திகரமாக செய்து முடிப்பீங்க. வங்கி வாடகை இது சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீருங்க. உங்களுடைய வேலைகள் எல்லாமே இந்த நாள் நல்ல விதமாக நடக்கிறதுக்கு தெய்வ வழிபாடும் செய்யுங்க. அதே நேரத்தில் எல்லாம் உள்ள ஈசன் சிவபெருமான் பார்வதி தேவியை வணங்குங்க. அம்மையப்பரை வணங்குங்க. 4 பெருமக்கள் வழிபாடு செய்கிறது நல்லது. கிரக நிலைகளில் ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருந்தால் கூட நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா அந்த வழிபாடு, அந்த தெய்வ பிரார்த்தனை, அது உங்களுக்கு பக்கபலமாக இருக்குங்க. கவலையப்படாதீங்க. எந்த பற்றியுமே மனசில் போட்டு குழப்பமே வேண்டாங்க. தெளிவான சிந்தனையோடு முடிவெடுங்க. கண்டிப்பாக தெளிவான பதில் உங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தினால ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அருளாலயம் ஆசையாலேயும் உங்களுக்கு பல பல நன்மைகள் கிடைக்க போகுதுங்க. தேக பலம் கிடைக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஐஸ்வர்யத்தோடு வாழ்வீங்க. சுபிக்ஷம் சுபம் சௌபாகியத்தோடு இந்த நாளுக்கான வேலைகள் ரொம்ப திருப்திகரமாக நடக்க போகுதுங்க. உண்மையிலேயே குழந்தைகளோட வெளியூர்களுக்கு போகணும்னு நினைப்பீங்க. டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போகணும், ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய ஆசைகள் உங்களுக்கு உண்டு. இருந்தாலும் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் கௌரவமாக வாழறதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை செய்வீங்க. வருமானத்தை அதிகப்படுத்துறதுல நாட்டம் ஆர்வம் உண்டு. பழைய கடன் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கணும்னு அதிகமான ஒரு ஈடுபாடு இருக்கும். உழைக்கக்கூடியவங்க நீங்கள். நேரம் காலம் பார்க்காது மற்றவங்களுக்கும் உதவி செய்வீங்க. உங்களுக்காகவும் நிறைய ஒரு டெவலப்மெண்ட் பண்ணிக்குவீங்க. இந்த நாள் ஒரு பெஸ்ட் டேவாக இருக்க போகுது. ஒரு லக்கி டேவாக அமைய போகுது. துலாம் ராசி அன்பர்களே, அதிர்ஷ்டம் உங்கள் பக்கங்க. கடவுளுடைய வழிபாடு செய்யுங்க. இறைவனை மீறி எந்த தீங்கும் உங்களிடம் நெருங்காதுங்க. உங்களை காக்கக்கூடிய கடவுளாக இறை சக்தி இருக்குது. அதை நீங்கள் நம்புங்க. தெய்வ வழிபாடு பண்ணுங்க. பெரும்பாலும் நன்மைகள் உங்களுக்கு வரும். மாணவ மாணவிகள் படிப்பில் நல்ல கெட்டிக்காரத்தனம் டேலண்ட் அதிகமாக இருக்குங்க. புது புது விஷயங்களை படிப்பீங்க. ரிசர்ச் சம்மந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். நிறைய சான்ஸ் கிடைக்க போகுது. கடவுள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக நினச்சி நழுவு விடாதீங்க. அதை பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்ட உயர்வுக்கு நிறைய டெவலப்மெண்ட் வரப்போகுது. இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி நிறைந்த நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறங்க. நட்சத்திர பலன். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. யாராவது ஒருவர் உங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அந்த பாடத்தை வச்சு அடுத்த கட்ட நிலையில் முன்னேறுவீங்க.
செஞ்ச பழைய தப்பு இந்த நாள் செய்ய மாட்டீங்க. ரொம்ப கவனமாகவும் உஷாராகவும் இருப்பீங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி இருக்குங்க. அடுத்தடுத்த நிலைகளை எப்படி டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முயற்சிகள் கைகூடி வருங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு எஃபர்ட்டுக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கிடைக்காம போகாது. கடவுள் உங்கள் பக்கத்தில் தாங்க இருக்கிறாரு. எல்லா விஷயத்தையும் அனுசரித்து செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும், வளர்ச்சி கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் டே. வண்டர்ஃபுல் டே. விருச்சக ராசி அன்பர்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப நிதானமாக அனுசரித்து போகணுங்க. ஆர்குமெண்ட்டே இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை தினம் வீட்டில் எல்லாரும் இருப்பாங்க. எல்லாருக்குமே ஏற்ற மாதிரி உங்களுடைய நடவடிக்கைகளை கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கோங்க. அதிகமாக பேசுகிறதோ அல்லது சத்தமிட்டு கூப்பிடுறதோ வேண்டாம். அது உங்களுக்கு சில நேரம் உடல் சங்கடத்தை ஏற்படுத்திடும். டென்ஷனே ஆகாதீங்க. ரிலாக்ஸ்டாக இருங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள். இந்த நாள் கோச்சாரத்தின் படி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை சூழலை கொஞ்சம் டியூன் பண்ணிங்கன்னா போதுங்க. எதற்குமே அதிகமாக மெனக்கட வேண்டாம். இருக்கக்கூடிய இடத்துலையே மன அமைதியோடு மௌனமாக இருக்க பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு ரொம்ப ஒரு மனசை நிம்மதியாக வச்சுருக்கோங்க. ஒரு பாரங்கிறது இருக்காது, கவலை இருக்காது. எல்லாம் இறைவனிடத்தில் அர்ப்பணிச்சுட்டு உங்களுடைய வேலைகளை மட்டும் பாருங்கள். நம் செயல் எதுவுமே இல்லைங்கிறத உணர்ந்து கொண்டாலே போதுமானது. விருச்சிகராசி அன்பர்கள், எல்லாத்தையும் நான் தான் பண்ணுறேன், நான் தான் பார்த்துக்கிறேன், குடும்பத்துக்கு நான் தான் செய்கிறேன் அப்படிங்கிற நான் என்கிற எண்ணம் யார் ஒருவருக்கு இல்லையோ அவர்களுக்கு கடவுளுடைய துணை பரிபூர்ணமாக இருக்குங்க. அதை நீங்கள் உணர முடியும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்கிற இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். இது ஒரு மாலைன்னு கணக்கு. ஒரு மாலையில் 108 இருக்கும் இல்லையா? அந்த 108 தடவை ஜபிச்சு பாராயணம் பண்ணிங்கன்னா ஒரு மாலைன்னு கணக்கு. உங்களால் ஒரு நாளைக்கு எத்தனை மாலை முடியுமோ, எத்தனை தடவை 108 சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொன்னீங்க அப்படின்னா 20 மணி நேரம் நடக்க வேண்டிய வேலை உங்களுக்கு வெறும் 2 மணி நேரத்தில் முடியுங்க. இது அனுபவத்தில் கண்ட உண்மை. விருச்சிகராசி அன்பர்களை ஆக ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்க. கிருஷ்ண நாமத்தை சொல்லுங்க. நாம ஜபம் தான் உங்களை இந்த சம்சார சாகரம், அதாவது இந்த சம்சார பந்தத்திலேருந்து கரையேற்றுறதுக்கு தோணியாக உதவியாக இருக்குங்க. இறைவனுடைய நாமத்தை அதிக அளவில் சொல்லிகிட்டே இருக்கணும். கூடுமான வரையில் ஹரே ராம அப்படின்னு சொல்லலாம். ஹரே கிருஷ்ணான்னு சொல்லலாம். உங்களுக்கு எது தெரியுமோ அதை சாத்வீகமாக மார்கழி மாதங்களில் ஸ்ரீ ஆண்டாள் வழிபாடு முக்கியம். அதிலும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்வது என்னென்னா, மாதங்களில் நான் மார்கழி என்கிறார். ஆக இந்த மார்கழி மாதத்தில் இப்போ சொன்ன இந்த ஹரே கிருஷ்ணா நாம ஜபத்தை பாராயணம் செய்யுங்க. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உங்களுக்கு அனுகூலத்தை பண்ணுவாருங்க. குசேலனுக்கு எப்படி ஒரு கைப்படி அவல் சாப்பிட்டு அவருடைய குடும்பத்திற்கு குபேர சம்பத்தை கொடுத்தாரோ அதே போல் உங்களுடைய நாமாவளி மகிமையானது, நீங்கள் சொல்லக்கூடிய வலிமையானது நிச்சயம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை உங்களிடம் திரும்ப பார்க்க வைக்குங்க. இதை நம்பிக்கையாக பண்ணுங்க. நம்பிக்கை தாங்க பிரதானம். ஒரே வழி தெய்வ வழிபாடு ஒன்று தான் அப்படி நம்புங்க. நம்பி செய்தால் நிச்சயம் உங்களுக்கு நல் வாழ்க்கை அமையும். விருச்சிக ராசி அன்பர்கள், இழுபறியாக இருக்கக்கூடிய சில பொருளாதாரங்களில் கஷ்டங்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் தீருங்க. கைக்கு பணம் வரப்போகுது, வருமானம் கிடைக்கும், அலுவலக வேலைகள் திருப்தியாக நடக்கும். இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப லக்கி டே தாங்க, அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நடத்திடுவீங்க. சக்ஸஸ்ஃபுல்லான நாள் தான் சொல்லணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி பிஸ்னஸ்லாம் நடக்க போகுது. நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் தொழில் சம்பந்தமான விஷயங்கள், இண்டஸ்ட்ரியல் இயந்திரம் தொடர்பான வேலைகள் இருக்கிறவங்களுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும், டெவலப்மெண்ட் இருக்கும். உங்களுடைய சப்போர்ட் அதிகமாக மக்களுக்கு இருக்கிறதுனால, மற்றவங்களுக்கு இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்குங்க. நல்ல ஹார்ட் ஒர்க்கர்னு சொல்லலாம். விருச்சிக ராசி அன்பர்களை, இரும்பு சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு லாபம் கிடைக்கும். இறை சம்பந்தமான பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். கோவில் கும்பாபிஷேகம், திருப்பணி பண்ணுறது, உழவார பணி பண்ணுறது, கோவிலில் போயிட்டு சேவை பண்ணுறது, கைங்கரியம் பண்ணுறது, இப்படி கோவிலில் போய் தூய்மைப்படுத்துறது கூட ரொம்ப நல்லதுங்க. அது கர்மாவை போக்குன்னு சொல்லுவாங்க. இந்த நாள் இது பரிகாரமாக எடுத்துக்கோங்க. கோவிலுக்கு போங்க. சிவன் கோயிலாகட்டும், பெருமாள் கோயிலாகட்டும், அம்மன் கோயிலாகட்டும், பிள்ளையார் கோயில், முருகர் கோவில், எந்த கோவிலாக இருக்கட்டும்ங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோவிலாக இருந்தால் கூட சரி, அந்த கோவிலில் போயிட்டு பெருக்கி தூய்மை பண்ணுங்க, தொடங்க. அந்த மண்டபத்தெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்க. சுவாமியுடைய கருவறை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தூண்லலாம் குங்குமமும் விபூதியும் நிறைய கொட்டி வச்சுட்டு போயிருப்பாங்க.
அதெல்லாம் எடுத்து தொடச்சி க்ளீன் பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லது. உழவார பணி பண்ணுறது நம்மளுடைய பிறப்பில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அசுத்தத்தை போக்குங்க, பாவத்தை நீக்கும், கர்ம வினைகளை நீக்கும். ஆக கோவில் தூய்மை பணி செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும், தூய்மையாக்குங்க. உங்களுடைய பாவங்கள் எல்லாம் கிளென்சிங் பண்ணப்படும், க்ளீன் பண்ணப்படும். அது மாதிரி தாங்க எதிர்காலம் சம்பந்தமான தேடல் அதிகரிக்கலாம். ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிலும் உணவு சம்பந்தமான விஷயங்களில் பார்த்து செய்கிறது நல்லது. குடும்பத்தினுடைய தேவைகளுக்கு அதிகம் ஓட வேண்டியிருக்கும், அல்லும் பகலும் உழைக்க வேண்டியிருக்கும், அயராது பாடுபட வேண்டியிருக்கும். இந்த நாள் ராசிக்கான படி அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரக்காரர்கள்லாம் விட்டு கொடுத்து போகணுங்க. ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது, வீண் சண்டையில் வராதிங்க, யாரிடத்திலையும் போகாதீங்க, ஆர்குமெண்ட்டே வேண்டாம். சண்டை இல்லாமல் இந்த நாள் அமைதியாக இருந்துடுங்க. மௌன விரதத்தை கடைப்பிடிங்க, ரொம்ப நல்லது. அனுஷ நட்சத்திரக்காரர்கள் செய்கிற வேலையில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு காட்டுவீங்க, ஒரு ஈடுபாடு இருக்கோங்க, இன்வால்மெண்ட் இருக்கும். எந்த செய்தாலும் கரெக்டாக பண்ணிடணுங்கிற எண்ணங்கள் தான் உங்கள் வளர்ச்சிக்கு ஒரு காரணமாக இருக்க போகுது. கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ரொம்ப பிரில்லியண்ட். அந்த பிரில்லியண்ட் இந்த நாள் எடுபடுமானா எடுபடாது. படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத எண்ணத்தை வளர்த்துக்காதீங்க. பெரும்பாலும் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்க. உங்கள் கிரக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், பிறருக்கும் பகிருங்க. ஷேர் பண்ணுறதுனால சொல்லக்கூடிய சின்ன சின்ன பரிகாரம் மற்றவங்களுக்கும் உபயோகமாக உங்கள் மூலமாக இருக்கிறது. அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேருங்க. விருச்சிகராசி அன்பர்களே, இந்த நாள் இறைவனுடைய ஆசீர்வாதிக்கப்பட்ட நாளாக அமைய போகுது. வாழ்த்துக்கள். ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டேங்க. நைஸ் டே, ஹாப்பி டேவாக இருக்க போகுது. ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறீங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் எடுக்கக்கூடிய டிசிஷனில் ரொம்ப கவனமாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதையுமே அலட்சியமாக இருக்காதீங்க. சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் உங்கள் ஸ்தானத்துக்கு வந்திருக்கார். இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் உங்களுடைய விரயத்தின் அதிபதி, 12ஆம் வீட்டு அதிபதி மற்றும் 5ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசியிலேயே ட்ராவல் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில நேரம் நெருக்கடிகள் வரலாம். பணம் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. சூரிய பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு நெருப்பு ராசியாக இருக்கிறதுனாலேயே ஞாயிற்றுக்கிழமை தினமாக இருக்கிறதுனால சூரிய பகவானை வழிபடுங்க. சூரிய பகவானை வழிபடுறதுனால கண் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் குறையுங்க. ஆத்ம பலம் கிடைக்கும். ஆன்ம பலம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஆன்ம பலத்துக்கு ஒரு சக்தி கொடுக்கணும் அப்படின்னா அது சூரிய பகவானால் மட்டும்தாங்க முடியும். அதே மாதிரி பிதர்களுக்கு ஒரு மோட்சம் கிடைக்கணும், முக்தி கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம். அந்த முக்தி அடைஞ்சாதான் அவங்க குலதெய்வத்துக்கிட்ட போயிட்டு உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஆக பித்திருக்களுடைய ஆசி கிடைக்கிறதுக்கு அவர் தான் பித்திருக்காரகன்க. தந்தை காரகனும் சூரிய பகவான் தான், ஆத்மகாரகனும் அவர் தாங்க. ஆக அவரை நீங்கள் வழிபட்டால் உங்களுடைய தந்தையினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும், உங்களுடைய அப்பாவுடைய ஆரோக்கியம் நல்ல விதமாக அமையறதுக்கு சூரிய பகவானை வழிபடுங்க. சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் டிப்ஸாக எடுத்துக்கலாம். இது ஒரு பரிகாரமாக கூட செய்யுங்க. தினை இல்லைன்னா கோதுமையை வச்சு ஒரு 5 விளக்கு எடுத்துக்கிட்டு அகல் விளக்கை எடுத்து சூரிய பகவானுக்கு ஆரத்தி பண்ணி நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. இது காலை நேரத்தில் சூரியன் நல்லா வரும்பொழுது செய்யணுங்க. 6 to 7 சூரிய பகவானுக்கான ஹோரை, அதுக்கப்புறம் சுக்கிர ஹோரை, அதுக்கப்புறம் புதன் பகவானுக்கான ஹோரை வருங்க. அந்த நேரத்தில் பண்ணுங்க. எப்போவுமே சூரிய ஓரையும் சுக்கிர பகவானுடைய ஓரையை தவிர்க்கிறது நல்லது. ஞாயிற்றுக்கிழமையில் புதன் பகவானுடைய ஓரை செய்யுங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். செய்கிற பூஜைகள் கூட, செய்கிற பரிகாரங்கள் கூட உங்களுக்கு நல்லதாக அமையறதுக்கு இப்போ சொன்ன விஷயங்களை கவனித்து செஞ்சாலே போதுங்க. 5 விளக்கு எடுத்துக்கிட்டு புது விளக்காக இருந்தால் ரொம்பவே நல்லது. அதை எடுத்து ஆரத்தி நல்லெண்ணெய் ஊற்றி ஆரத்தி எடுங்க. சூரிய நமஸ்காரம், அஷ்டகம் படிங்க. ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்கள் கேட்கறது படிக்கிறது நல்லது. வீட்டில் விஷ்ணு சகசரநாமம் ஒழிக்க விடுங்க. கிரக தோஷங்கள், வாஸ்து தோஷங்கள்லாம் நீங்கிடுங்க. வாஸ்து குறைபாடு இருக்கிறவங்க, வீட்டில் ஏதோ ஒரு குறை இருக்குது, சரிவர இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பசு மடத்துக்கு உண்டான ஒரு தீவனங்களை கொடுங்க. கோ சம்ரக்ஷணம்னு பேருங்க. கோனா பசு. பசுவை பாதுகாக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்களும் ஒரு கை கொடுக்கலாம். அந்த பசுக்களுக்கு தீவனம் கொடுக்கறதுக்கு மாதிரி சில உணவுப் பொருட்களையும் நீங்கள் கொடுக்கலாங்க. இப்படி செய்கிறதுனால கிரக தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். கோவிலில் நல்ல மரங்களை நட்டு வைக்கலாம். அந்தந்த நட்சத்திரத்திற்குண்டான உங்கள் நட்சத்திரம், இப்போ தனுசு ராசி, மூலம், பூராடம், உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறீங்கன்னா
இந்த 3 நட்சத்திரக்காரர் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி மரங்கள்லாம் கிடைக்கும், செடிகள்லாம் கிடைக்கும். அந்த செடிகளை கொண்டு போய் கோவிலில் நடுங்க. அது உங்களுடைய பிறந்த நாளாக இருக்கலாம், இல்லை பிறந்த நட்சத்திர நாளாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு மரம் வளர்றது உங்களுடைய வாழ்க்கையை வளர வைக்குங்க. ஒரு விருட்ச சாஸ்திரம் இருக்குது. அந்த விருட்ச சாஸ்திரத்தில் யார் ஒருவர் நல்ல விதமாக மரத்தை பராமரித்து வளர்க்குறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமாக அமையுங்க. இயற்கையே உங்களுடைய வாழ்க்கையை வளர வைக்கும், வாழ வைக்கும். மரம் வளர வளர உங்கள் வாழ்க்கை உயரும். மரம் எப்படி உயர்ந்து வருதோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் உயருங்க. இந்த விஷயத்தை கடைப்பிடிச்சு செய்யுங்க, ரொம்ப நல்லது. அதிகாரிகள் இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, லீவு தான் இருந்தாலும் ஆஃபீஸ்க்கு போகணும்னு நினைக்கிறவங்க, ஆஃபீஸில் வேலைக்காக போகிறவங்க, வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. பிஸ்னஸ்க்காக ட்ராவல் பண்ணிகிட்ருப்பீங்க, அதில் ஏதோ கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த நாள் ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறங்க. நட்சத்திர பலன் பார்க்கும் பொழுது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணுங்க. கவனமாக இருக்கணும், அலட்சியமாக இருந்துடாதீங்க. அந்த முடிவு உங்களுக்கு நல்லதாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நல்லா யோசித்து, ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுங்க. எச்சரிக்கையாக இருக்கணும் மூலம் நட்சத்திரக்காரங்களே. அடுத்து பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்க்கும் பொழுது ரொம்ப பணத்துக்கு சிரமப்பட்டு இருந்திருப்பீங்க. அந்த பண கஷ்டங்கள்லாம் குறைய போகுதுங்க. எதை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்குண்டான பணம் கையில் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் வரவும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. தவறி போன சில வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரப்போகுதுங்க. மாணவர்களுக்கு மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் இருப்பீங்க. ட்ராவல் போகிறது, வெளி இடங்களுக்கு போகணுங்கிற உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே கைகூடி வருங்க. படிப்பிலையும் நல்ல சுட்டித்தனமாக கெட்டிக்காரத்தனமாக இருக்க போகிறீங்க. நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தோட வெளியூர்களுக்கு போகிறதோ அல்லது சுற்றுலா தலங்களுக்கு போகிறது, தம்பதியர்களுக்கிடையே நல்ல புரிதலும் அனுசரித்து போகக்கூடிய போக்கு உண்டுங்க. மனம் நிறைந்ததாக இந்த நாள் அமைய போகுது. வாழ்த்துக்கள். உங்களுடைய வேலைகள் எல்லாமே நினைச்சபடி நினைச்ச மாதிரி நடத்த போறீங்க. எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான நாளாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்டகரமான நாள், லக்கி டேனே சொல்லலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் டே. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள் இன்று. ஆக இந்த நாள் உங்களுடைய தோற்றப்பொலிவு, உங்கள் துணைவர் பற்றிய எண்ணங்கள், சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும். 7ஆம் இடம் என்பது கூட்டாளிகளை பற்றி சொல்லக்கூடியது, நண்பர்களை பற்றி சொல்லக்கூடியது, உங்கள் துணைவரை பற்றி சொல்லக்கூடிய இடம், உறவுகள் பற்றி சொல்லக்கூடிய இடம். எதிர்காலம் குறித்த சில தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடும். நெருக்கடியாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட படிப்படியாக குறைய வாய்ப்புகள் உண்டு. அதிலும் பண ரீதியாக நீங்கள் சந்திக்கக்கூடிய சின்ன பிரச்சனைகள் கூட மாறிவிடும். இறைவன் நினைப்பதை எவராலும் கொடுக்க முடியாது. இறைவன் தடுப்பதை எவராலும் கொடுக்க முடியாது. ஆக உங்களுக்கு என்று கிடைப்பது கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு அது இல்லை என்றால் நிச்சயமாக கிடைக்காது. இந்த பிரபஞ்சத்தினுடைய தாரக மந்திரத்தை அவ்வப்போது மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மகர ராசி அன்பர்களே. ஒரு சில விஷயங்கள் நடக்கவில்லையே என்கிற ஏக்கம் வேண்டாம். அவ்வப்போது நடக்கக்கூடிய கிரக மாற்றத்திற்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு கிரகங்களும் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அதை பொறுத்துதான் உங்களுக்கு பலன்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது சந்திர பகவான் தான் மனோகாரகன். 2.25 நாளுக்கு ஒரு முறை நகர்ந்து கொண்டே இருப்பார். அவர் எந்த வீட்டிற்கெல்லாம் செல்கிறாரோ அதற்கேற்றபடி பலாபலன்கள் உங்களுக்கு மாறிக்கொண்டே இருக்கும். இந்த நாள் இப்படிப்பட்ட நிலை இருந்தால் நாளைய தினம் மாறலாம், நாளைய மறுநாள் மாறலாம். மாற்றம் என்றுமே இருந்து கொண்டே இருக்கக்கூடியது. கிரகங்கள் நகர நகர உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் மெல்ல மெல்ல நகரும் என்பதை நீங்கள் நம்புங்கள். சமூக சூழ்நிலைகளில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்குங்க. மனதை அமைதிப்படுத்துங்கள். ஒரு உற்சாகத்தோடு ஒரு சில சூழ்நிலைகள் அமையும். பணம் வருமானத்திற்காக அதிக முயற்சிகள் நடக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் நாள். எதை சிந்தித்தாலும் எதை யோசித்தாலும் அது நல்ல விதமாகவே அமையும். மூத்த அதிகாரிகள் இடத்தில் வேலை தொடர்பாக அலுவலக வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கலாம். பிறருடைய கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. உங்களை நீங்களே பராமரித்துக் கொள்ள வேண்டிய நாள். தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். தைரியமாக வியாபாரத்தை கவனித்தால் நல்லது. பழைய வாடிக்கையாளர்கள் உங்களை நாடி வரலாம். புது வாடிக்கையாளர்களிடத்தில் அன்பாக பேசி உங்களுடைய வியாபாரத்தை சரிப்படுத்துவீர்கள். பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்பட சில முக்கிய ஆலோசனைகளை மேற்கொள்வீர்கள். புதிய விஷயங்களில் நாட்டங்கள் உண்டாகலாம். புதிய காரியத்தை எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஒரு சில நண்பர்களுடைய ஆதரவு உங்களை அடுத்த கட்ட நிலைக்கு உயர்த்தும். நட்பு வட்டாரத்தின் மூலம் சில நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தைரியமாக செயல்படுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆரோக்கியமான நாளாக அமையும். தகுந்த இறை வழிபாடு உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய அதிபதியை
வணங்குங்கள். உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி பிறக்கும். மங்களகரமான விஷயங்கள் நடக்கும். உடல்நலம் மனநலம் சீராகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படலாம். ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை முன்னெடுத்து செய்ய விரும்புவீர்கள். அதிர்ஷ்டகரமான அமைப்புகள் உண்டு. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பண ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். சேமிப்புகள் அதிகமாகலாம். உங்கள் துணைவர் வழியில் சில லாபங்கள் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன சங்கடங்கள் தீரும். பிரச்சனைகள் குறையும். நிம்மதி பெறும் நாள். எதிர்பார்த்த காரியங்கள் நல்லவிதமாக நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இன்று சிந்தனைகளில் தெளிவுகள் பிறக்கும் நாள். தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் பிறக்கும். கைத்தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை காண்பீர்கள். வேலை என்பது 6ஆம் இடம், ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொன்னாலும் 6ஆம் இடம் என்பது வேலையை குறிப்பதாலும் வேலை பற்றிய எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும். சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஏற்படும். உங்களை பற்றி எல்லோரும் பாராட்டி புகழக்கூடிய அமைப்பு இருக்கிறது. எண்ணத்தில் தெளிவுகள் பிறக்கும். மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். செய்தொழிலில் நல்ல கவனம் இருக்கும். தெய்வ வழிபாடுதலை மேற்கொண்டால் இரட்டிப்பான பலன்கள் அதிகரிக்கும். திறமைகளை வெளிப்படுத்தி ஆதாயத்தை அடையக்கூடும். கௌரவமான விஷயங்கள் வந்து சேரும். அலுவலக வேலைகளில் பிறருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும். எல்லோரும் ஒத்துழைப்பை கொடுப்பார்கள். உத்தியோகஸ்தர்கள் ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கு கீழ் பணியபுரிய நபர்களிடத்திலும் ஆதரவு ஏற்படும். பட்டங்கள் கௌரவங்கள் சில விருதுகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேல் அதிகாரிகளுடைய ஆதரவின் மூலம் சில நல்ல விஷயங்களை முன்னெடுத்து செல்வீர்கள். முக்கியஸ்தர்களோடு கைகோர்க்கக்கூடிய நிலை இருக்கிறது. பிரமுகர்களோடு சில பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். நிறைய ஒரு ஆதாயம் ஏற்படும் நாள். வீட்டிலும் சரி வெளியிடங்களிலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். விருப்பமான விஷயங்களை முன்னெடுத்து செய்வீர்கள். சந்திர பகவான் விவசாயம், நீர் காரகத்துவம் மற்றும் உணவு காரகத்துவம் பெறுவதால் வேளாண்மைக்குண்டான விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் சற்று மறையும். பெரிய அளவில் விவசாயம் செய்ய நினைப்பீர்கள். வியாபார முதலீடு சார்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். நீங்கள் யார் என்பதை புரிந்து நடப்பீர்கள். உங்களுடைய ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் நீங்கும். ஒரு சீரான போக்கு மன அமைப்பு உருவாக்கும். முக்கிய விஷயங்களை நன்றாக சிந்தித்து செயல்படுவதால் லாபம் அதிகரிக்கும். எதிராக இருந்தவர்கள் விலகி போகலாம். பகை உணர்வுகள் மறையும் நாள். இந்த நாள் இறை வழிபாடு செய்வது, கோவிலுக்கு செல்வது, மகாலட்சுமி வழிபாடு செய்வதாலும் தகுந்த நல்ல பலன் கிடைக்கும். களத்திரத்தில் 7ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறார். அவர் சுகாதிபதி மற்றும் ராசிக்கு 9ஆம் வீடு பாக்யாதிபதியும் கூட. அந்த சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில், அதிலும் கேது பகவானோடு இருப்பதால் ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். கோவிலுக்கு செல்ல விரும்புவீர்கள். பொருளாதார நிலைகளில் ஏற்றம் பெறுவதற்கு சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அதிர்ஷ்டகரமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் பிறக்கும். மனதில் நிம்மதி இருக்கும். சாந்தம் உண்டாகும் நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். கௌரவமாக இருப்பீர்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். வளர்ச்சி உண்டாகும் நாள். எல்லா விதமான செயல்களிலும் நல்ல ஒரு க்ஷேமங்கள் லாபங்கள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இன்று முன்னேற்றங்கள் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்குங்க. எதிலும் கவனமாக இந்த நாள் செயல்பட வேண்டிய நாள். பலதரப்பட்ட குழப்பங்கள் ஏற்படும். எந்த காரியத்தை எப்படி செய்வது, எந்த நேரத்தில் செய்தால் நல்லது நடக்கும், எப்படி செய்தால் முயற்சிகள் கைகூடி வரும் என்கிற சிந்தனைகள் பல கோணங்களில் இருந்து கொண்டே இருக்கும். எண்ணத்தை தெளிவுபடுத்துவது நல்லது. மனக்கசப்பு நீங்க, மன கஷ்டங்கள் கிளேசங்கள் அகல நன்றாக தண்ணீர் குடிக்க வேண்டும். இரவு தூங்குவதற்கு முன் உங்களுடைய தலைக்கு பின்னால் ஒரு சொம்பிலோ அல்லது ஒரு டம்ளரிலோ தண்ணீர் வைத்து பிறகு நீங்கள் உறங்க செல்வது நல்லது. காலை எழுந்தவுடன் அந்த தண்ணீரை ஒரு செடியில் கொட்டிவிட வேண்டும். இப்படி செய்வதால் சந்திர பகவான் நீர் காரகத்துவம் பெறக்கூடியவர். ஆக உங்களுடைய மனக்குழப்பங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அந்த சந்திர பகவானுடைய காரகத்துவம் பெற்ற நீர் கிரகித்துக் கொள்ளும். ஆக உங்களுடைய மனம் அமைதிப்படும். அதே போல இரவு நேரத்தில் பால் சார்ந்த உணவுகளை சாப்பிடலாம். பால் சாப்பிடுவது நல்லது. ஆக இப்படிப்பட்ட நீர், பால், நல்ல ஒரு பால் சாதங்கள் எடுத்துக்கொண்டால் மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். மனம் அமைதி பெறுவதற்கு தியானம், யோகாசனம் மிக மிக நல்லது. உணர்ச்சி வசப்பட வேண்டாம். எதையும் பொறுமையாக நிதானமாக செய்ய பழகிக் கொள்வது நல்லது. வியாபாரத்தில் முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள் சரியா தவறா என்பதை உணர வேண்டும்.
யாரையும் அதிகமாக நம்பி முதலீடுகள் செய்யாதீர்கள். புதிய அனுபவங்களால் புத்துணர்ச்சி ஏற்படும் நாள். மனதில் சில தெளிவுகளும் பிறக்கும். பிடிவாத குணத்தினை குறைத்துக் கொள்வது நன்மையை உருவாக்கும் மீனராசி அன்பர்களே. பொதுவாக மீனராசி அன்பர்கள் நினைத்த வேலைகள் செய்து முடிக்கும் வரையில் ஓயமாட்டீர்கள். பிறருடைய வார்த்தைகளை கேட்பது நல்லது. அதனுடைய தன்மைகளை உணர்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய அதிபதி குரு பகவானாக இருப்பதால் உங்களுக்கு கீழ் இருந்து சொல்லக்கூடியவர்களிடத்தில் நீங்கள் எப்பொழுதும் அவற்றை கேட்பது நல்லது. தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணத்தில் செயல்படாதீர்கள். நான் எனும் எண்ணங்கள் முற்றிலுமாக இருக்கக்கூடாது. அது உங்களுடைய ராசிக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடியது. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய விரும்பினாலும் மிக எளிமையாக செய்தாலே அதில் வெற்றி கிடைக்கும். பிடிவாத போக்கை குறைத்து கொண்டால் நல்லது உங்களை நாடி வரும். பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்கலாம். உங்கள் வயதில் சிறியவர்களிடத்திலும் கருத்துக்களை கேட்கலாம். குடும்ப விஷயங்களில் அதிக கவனமாக இருக்கக்கூடும். வியாபாரத்தில் சில மாற்றமான சூழ்நிலைகள் அமையும். மூத்த அதிகாரிகளிடத்தில் பக்குவமாக கனிவாக பேச வேண்டும். ஒரு சிலருக்கு வேலையில் அதிக அழுத்தம் இருக்கலாம். உடன் வேலை செய்பவர்களிடத்தில் பொறாமை வரலாம். உங்களை பற்றிய எண்ணங்கள் மற்றவர்களுக்கு அதிகமாகலாம். ஆக இந்த சூழ்நிலைகளிலிருந்து வெளிவர வேண்டுமானால் கண் திருஷ்டிகள் தீர எளிய பரிகாரங்கள் அவ்வப்போது செய்வது நல்லது. பெரும்பாலும் இந்த நாள் உங்களுடைய எண்ணத்தையும் மனதையும் கட்டுப்படுத்தி கொண்டால் உடல் ஆரோக்கியம் நல்ல விதமாக அமையும். க்ஷேமங்கள் லாபங்கள் பிறக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். குடும்பம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் எண்ணம் உங்களுக்கு அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டே இருக்கும். தாயினுடைய உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் பிறக்கும். பெரிய அளவில் சாதிக்க விரும்புவீர்கள். உங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கை அமையும். நன்மைகள் பிறக்கும். ஆக பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்தால் நல்லது. ஆதரவுகள் கிடைக்கும். வெற்றிக்குரிய நாள். சக நபர்களுடைய ஆதரவு பெருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.